இப்போ நம்ம கேட்டுட்டு இருந்த சாங்ஸ் எல்லாமே நான் சின்ன வயசுல இருந்து வைப் பண்ண சாங். இந்த படம்லாம் யார் மியூசிக் டைரக்டரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு யுவன் சங்கர் ராஜாவா இருக்கலாம், இல்லை ஹாரி ஜெயராஜா இருக்கலாம், இத்தனை வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இது அஃபிஷியலாக கொஞ்சம் கரெக்டாக தேடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தேடும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. இவரும் அந்த பாட்டுக்குலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சு. இதில் ஒரு காமெடி என்னன்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இவர் மியூசிக் பண்ண இந்த பாட்டுக்கு டான்ஸ் வேற ஆடி இருக்கேன். இந்த மியூசிக் டைரக்டருக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் நம்மள மூவி சாங்ஸ் மூலமா தான் வைப் பண்ண வச்சிருப்பாங்க. பட் ஆனா இவர் கொஞ்சம் ஒரு படி மேல போய் டிவி சீரியல்ல இருக்க இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸுக்கெல்லாம் மியூசிக் பண்ணி அதுலயும் நம்மள வைப் பண்ண வச்சிருப்பாரு. அப்படி ஒரு டிவி சீரியலோட இன்ட்ரோ சாங் தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. பார்த்துட்டு இருக்க நீங்க 90s கிட்டா இருந்தா மேபி இந்த மியூசிக் டைரக்டரோட நேமா நீங்க கெஸ் பண்ணிருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, நீங்க ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம், அவர் பேரை நானே சொல்லிடுறேன். அந்த மியூசிக் டைரக்டர் பேரு தீனா. டைம் கிடைச்சா இவர் என்னென்ன மூவிஸ்க்கு என்னென்ன சாங்ஸுக்கு எல்லாம் மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க. கண்டிப்பா நீங்க அதுல ஏதாவது ஒரு பாட்டுக்காவது பயங்கரமா வைப் ஆயிருப்பீங்க. அப்படி இவரோட பாட்டுக்கு நீங்க வைப் ஆயிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.